ஜாதியை விட்டு ஜாதி போகிறது தப்பு தப்பு தான் சார். பொதுவாகவே தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் ஜாதியாக இருந்தாலும் மேல் ஜாதியாக இருந்தாலும் ஜாதினா அது தப்பு தப்பு தான். நாங்களே 4 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். தேவரா மூலையரா பழையனா பல்லனா எல்லாம் கேட்டுட்டு லவ் பண்ண முடியாது. நெல்லையில் வந்து கவின் ஒரு ஐடி எம்ப்ளாயி, அவர் வந்து ஜாதிய ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் அவங்க ஜாதியிலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, காதல் பண்ணலாம்ல, எதுக்கு வேற ஒரு ஜாதியில் காதல் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்குறது எப்படி தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், ஜாதியை விட்டு ஜாதி போகிறது தப்பு தப்பு தான் சார். இது எந்த ஜாதியாக இருந்தாலும் கீழ் ஜாதியாக இருந்தாலும் மேல் ஜாதியாக இருந்தாலும் ஜாதினா அது தப்பு தப்பு தான். இல்லை, ஜாதி விட்டு ஜாதி காதல் பண்ணுறது தப்பு ஜாதி விட்டு தப்பு 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 தான். அவங்கவுங்க ஜாதியிலே தான் அவங்க இதில் தான் நினைக்கணும், அடுத்தவங்க இதில் வந்து இருக்கக்கூடாது. அதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு இறங்கியிருக்காங்களே. இல்லை, அதை பற்றி என்ன? அதான் கொலை பண்ணுறதுனா அதுக்கு தான் நடவடிக்கை எடுத்து ஆகணும், தக்க நடவடிக்கை எடுக்கணும். அது கொலை பண்ணுறது தப்பு தான். தப்பு தான். அதுக்குள்ள நடவடிக்கை என்னங்கிறத அதுக்கு பெர்மிஷன் பண்ணி இப்போ ஜாதிய கொலைகளுக்கு அகேன்ஸ்டாக வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக சட்டம் கொண்டு வரணும். அது கொண்டாட மாட்டாங்க. ஸ்டாலின் கொண்டாடல, அதை விட்டு கொடுத்துருக்காரு. எத்தனையோ இடத்துல கஞ்சா கடத்திருக்கு, எத்தனையோ இடத்துல பாலியல் தொல்லை நடந்திருக்கு. இதெல்லாம் கண்டிக்கவே கிடையாது. ஆமாம், அந்த ஆட்சியில் நிறைய நடக்குது. தேனும் வீட்டுக்குள்ள எடப்பாடி சரி பண்ணி எடப்பாடி கண்டிப்பாக சரி பண்ணுவார், சரி பண்ணிடுவார். அப்படி சொல்லவே கூடாது தம்பி, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி வந்து அதாவது ஒருத்தங்க தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேருந்து மேல்பட்ட ஜாதியிலையும் பொண்ணு கட்டுறாங்க. லவ் மேரேஜ் ஆதரவு கொடுத்து நாங்களே 4 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். பையன் வந்து ஐயர், பொண்ணு வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி. நாங்களே அது வந்து 2 பேரும் லவ் மேரேஜ் நடக்கும்போது இதே பானசம் நடந்த கதை. அது பஞ்சாபத்தில் வேலை பார்க்குறாங்க. நடக்கும்போது நாங்கள் எங்கள் கட்சிக்கு அந்த பொண்ணு தேடி வருது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேடி வந்தோன்னா நாங்கள் அங்கேருந்து வழங்கிமான் போய் ஸ்டேஷனில் படிச்சுன்னு கொடுத்து பையன் வழங்கிமான பொண்ணு வந்து இன்னொரு ஊர் நல்ல ஊர் வரமாட்டேங்குது. நாங்கள் தான் போகிறோம். இங்கேருந்து வழங்கிமானில் பேசும்போது வழங்கிமானில் என்ன சொல்லிட்டாங்க, வளத்தூர் மகளிருக்கு அழைச்சிட்டு சொல்லிட்டாங்க. வளத்தூர் மகளிர் அழைச்சிட்டு வந்து அவங்க அப்பா அம்மாலாம் வர வச்சு அவர் ஐயருங்கிறதுனால கல்யாணம் அவர் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சு வழி கட்டாமல் தாலி கட்டுறோம். அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி அதே கோயிலில் வச்சு போட்டா பிடிச்சி ஸ்டேஷனில் வச்சு போட்டா பிடிச்சி நாங்கள் வச்சுருக்கோம். இன்றைக்கி நல்லா இருக்காங்க, நல்லபடியாக வாழ்கிறாங்க. இதுதான் இதில் வந்து கொள்கைப்பாடு. இந்த மாதிரி ஜாதி வேற்றம்லாம் கிடையாது. லவ்வில் கிடையாது, காதலில் கிடையாது. லவ்வில் காதலில் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு எந்த வேறுபடையும் கிடையாது. மனசு ஒத்து போயிட்டா முடிஞ்சு போச்சு. பொண்ணு சம்பாதிச்சு பையனும் சம்பாதிச்சிட்டானா வேலை முடிஞ்சு போச்சு. 3 மாதம் வேறு இந்த பொண்ணு வேறு கர்ப்பம் வேறு. 3 மாதம் கர்ப்பமானதுக்கு இந்த பொண்ணை கட்ட முடியாது அப்படிங்கிறான். வழிகட்டாயமாக நாங்கள் கம்யூனிஸ்ட் சார்பாக அதை நாங்கள் ஈடுபட்டு நாங்கள் செஞ்சு அந்த பொண்ணை இன்றைக்கி வாழ வச்சுருக்கோம். நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் இந்த அதாவது கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதிய கொலைகள், ஆணவ கொலைகள், அதை பற்றி இந்த ஜாதி கட்டமைப்பு இதை பற்றிலாம் சட்டம் வந்து இன்னும் கடுமையாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி கடுமையாக கொண்டாடணும், சட்டத்தை இன்னும் கடுமையாக கொண்டாடணும். இந்தமாரி ஆணவ கொலை பண்ணுறது, இது போக்குவரத்துலாம் பயங்கரமாக கண்டிக்கணும். அதான் எங்களுடைய கொள்கை. அதான் இன்னும் பெருசாக கண்டிப்பு வரல. ஆனால் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. வரணும், சிபிஎஸ்சிடிக்கு மாற்றிருக்காங்க. அது இன்னும் கடுமையாக அவங்க வந்து ஏற்பாடு பண்ணணும். இப்போ காதலுங்கிறது ஜாதி பார்த்து வர்றது இல்லை, மனுஷனை பார்த்து தான் காதல் வர்றது. அது இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்ல முடியாது. அவங்க காதலிச்சிட்டாங்க, அதனால் கொலைங்கிறது அதை கண்டிச்சு விட்ருக்கலாம். கொலைங்கிறது அது குற்றம் தான், தவறானது தான். ஜாதி விட்டு ஜாதி இப்போ லவ் பண்ணுறது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஜாதி விட்டு ஜாதி எல்லா மதத்திலையும் கல்யாணம் பண்ணுறாங்க, அது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லா ஜாதியிலையும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தப்புன்னு சொல்லலாம். எல்லா ஜாதியிலையுமே ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம், நல்லா தான் வாழ்கிறாங்க. அதனால் ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது இது. இப்போ வந்து எடப்பாடி வந்தாருன்னா இதை வந்து இதுக்கு ஆணவ கொலைகள் அகேன்ஸ்டாக கடுமையான சட்டத்தை கொண்டு வருவாரா? இது எப்படி பார்க்குறீங்க? லைக் இல்லை, எடப்பாடி வந்தாருன்னு நிச்சயமாக அந்த கொலையெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டாந்து வச்சுருவார். ஆமாம், வரும், நிச்சயமாக வரும். அதிமுக ஆட்சியில் தீவிர ரெவடியோலாம் ஒழிச்சது தான் பேரை ஒழிஞ்சு வளர விட்டது இது கிடையாது. அது எந்த கட்சிக்காரவங்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடி அதை பார்க்க மாட்டார். தான் கட்சியாக இருந்தாலும் அவனை கட்சி விட்டு தப்பு செய்கிறவனை நிச்சயமாக கட்சி விட்டு விலைக்கு அதுக்கு அம்மா என்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அந்த நடவடிக்கை நிச்சயமாக எடப்பாடி அண்ணா எடுப்பார். ஆமாம், நம்பிக்கை அது நிச்சயமாக. இதில் என்னங்க, யாருக்காக மனசு இப்போ நான் இருக்கிறேன்னா, இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கணும்னா அந்த பொண்ணை தான் லவ் பண்ண முடியும். இது முதல்ல போய் எடுத்துக்கிட்டு என்ன ஜாதி, எந்த நீங்கள் தேவரா மூலையரா பழையனா பல்லனா எல்லாம் கேட்டுட்டு லவ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆள் பிடிச்சிருக்குன்னா, எனக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்கள போய் லவ் பண்ணுறது தான்.
அவ்வளோதான். சரி. மற்றபடி ஜாதி வேற்றுமைலாம் யாரும் பார்க்கறது கிடையாது. பெற்றோருங்க பார்க்குறாங்க, சில பேர் கொடுக்கறது விருப்பம் இல்லாதவங்க ஒரு அந்தஸ்து பார்ப்பாங்க. சரி நம்ம இருக்கோம், அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்களே, இதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு மக்களை அந்த பிள்ளைங்களை கன்வின்ஸ் பண்ணி இதாக பண்ணுறது தான். ஆனா அந்த பையன் பெரிய கம்பெனில வேலை பார்க்குறாப்புல பண்ணலாம். அவங்க கொடுக்க விருப்பம் இல்லை, என்ன பண்ணுறது? அதுக்காக கொலை பண்றது தப்பு இல்லையா? லைக் அது அது தவறு தான். இல்லை அப்படி கிடையாது. பொதுவாகவே தென் மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கிடையாது. நிறையா சம்பவங்கள் இதுமாரி ஆணவ கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்திலேருந்து அவங்க ஒன்றா படிச்சிருக்கிறாங்க. பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை விரும்பியிருக்குன்னு சொல்லி சில இந்த யூடியூப்லலாம் வந்து அவங்க பேசுனது போன வந்ததெல்லாம் வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட பிரதர் வந்துட்டு ஏதோ இதை வந்து கல்யாண ஸ்டேஜுக்கு போயிடுச்சுங்கிறதுனால அவர் கூப்பிட்டு வச்சு பேசி ஏதோ பண்ணணும்னு சொல்லி அவரை கொலை செஞ்சுட்டாங்கிறதான் இப்போ நான் கருதுகிறேன். ஆனால் வந்து காதலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்பத்திலே அவங்க கண்டிச்சிருக்கலாம் அந்த குடும்பத்தில். ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு திருமண ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து செஞ்சதுங்கிறது வந்து அந்த பெண் தரப்பில் செஞ்சதுங்கிறது வந்து சரி கிடையாது. அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி அந்த தேவேந்திர குல வேளாளர் சம்பந்தமான ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது கவினை பொறுத்தவரைக்கும் கவின் கொலை வழக்கு பொறுத்த வரைக்கும் சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் தேவேந்திர குல வேளாளர்கள் அமைப்பில் இருந்து எல்லா பகுதிகளிலும் போராட்டம் நடக்கும் அப்படிங்கிறத நானும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அதில் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கும் அதில் கலந்துக்குவோம் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம். சரி. இப்போ இது வேறு ஜாதி காதலுங்கிறதே வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, காதலுங்கிறது அப்படி தான் வருமா? லைக் காதலுங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஜாதி மதம் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரை வேணாலும் காதலிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இதை தப்புன்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அதாவது உயர்ந்த ஜாதியில் உள்ளவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இது இன்றைக்கி இல்லை, இது காலங்காலமாக இது நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செல்ஃபோன்லேருந்து இன்றைக்கி ஆரம்பத்தில் பட்டன் செல் இருந்தது, இன்றைக்கி வந்து டச்சு செல் இருக்குது, இன்றைக்கி யூடியூப்பு என்ன கூகுள் என்னென்னமோ இன்றைக்கி டெக்னாலஜிலாம் மாறி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்திலே இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவீன காலத்தில் இந்த காதலையும் வந்து ஜாதி மதம் பார்க்காம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஜாதி பார்த்து வர்றதில்ல, மனசு பார்த்து தான் வருமா ஒழிய ஜாதி பார்த்து வர்றதில்ல. ரெண்டாவது வயசு பார்த்தும் வர்றதில்ல. அதனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த காலத்தில் இது வந்து தேவையில்லாத தவிர்க்கப்பட வேண்டியது. பொண்ணு வீட்டில் பிடிக்கலன்னா பொண்ணை காட்டி விட்டுட்டு நீ ஓடி போய் உனக்கு சம்மந்தம்னு சொல்லி விட்டுருக்கலாம். அதுக்காக போய் ஒரு கொலைபாயை செஞ்சு அந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்ய வேண்டியது இல்லை, பாவம். அதான் இப்போ இதுக்கு அகேன்ஸ்டாக அரசாங்கம் வந்து கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணுமா? ஜாதிய இது அடக்குமுறைகளுக்கு என்ன சட்டம் வந்தாலும் மக்கள் மனசை மாற்ற முடியாது போட்டிருக்குங்களே. இந்த ஜாதிய வன்கொடுமை ஒன்று, ஜாதிய பிரச்சனை ஒன்று, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தீராது. படிப்படியாக தீர்ந்துட்டு, ஆனால் முன்னைக்கு இப்போ எவ்வளோ தீர்ந்து மாற்றம் வந்துருச்சு. ஆனால் தென் மாவட்டங்களில் ஒன்றும் அது குறையாம அடிக்கடி நடக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது 1-2 நடக்கலாம் ஒழிய பாக்கியெல்லாம் ஓரளவுக்கு மனுஷன் தன்னை தவிர உணர்ந்துக்கிறாங்க, ஓரளவுக்கு திரும்பி வர்றாங்க, அவங்களும் மனுஷன் தானேன்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பாக போகிறது மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. அது கொஞ்சம் அவசரப்படுறாங்க, அதுதான் கொஞ்சம் தப்பு. இது நெல்லையில் ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்களே, ஜாதி கொலை, அதை பற்றி எதுவும் சொல்ல முடியுமா? நீங்கள் படிக்கலையா? சரி. இந்த வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணால் வந்து கொல்றான், இப்போ இந்த மாதிரி கொல்றாங்களே கவின்லாம், அந்த பையனும் ரொம்ப இல்லை ஜாதி அவன் அந்த பையன் வந்து ஐடி கம்பெனியில் நல்ல பெரிய வேலையில் தான் இருக்கான். ஆனால் அவனை வந்து நீ எப்படி இந்த எங்கள் ஜாதியில் பண்ணலாம், நீ உன் ஜாதியிலே பொண்ணு பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு விட்டாங்க. ஸோ இப்போ அதை தான் கேட்குறேன். இப்போ வந்து காதலுங்கிறது ஒரே ஜாதியில் தான் வரணுமா, இல்லை வேறு ஜாதியில் இது பண்ணலாமா? ஒரே ஜாதியில் தாங்க வரணும். எல்லா ஜாதிலையும் வரலாம் காதல், எல்லா ஜாதிலையும் வரலாம், வேறு ஜாதிலையும் வரலாம். ஆண் ஜாதி பெண் ஜாதி ஒரே இது தான், ரெண்டே ஜாதி தான். அப்புறம் என்ன பறையம் பள்ளம் தோட்டம் தொம்பம் எல்லாம் ஒரே ஆள் தான். ஏன் இப்படி சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த மண்ணெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் எங்கள் பொண்ணையே நான் பல்லருக்கு தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் பறையன், அங்கே பல்லர், எல்லாம் ஒரே ஜாதி தானே, அவங்க ஒரே ஜாதி இல்லைங்க. அதான் ஆண் ஜாதி பெண் ஜாதி 2 ஜாதி ஒரே ஜாதி. சரிங்க, நன்றியா.